மீனா எலெக்ஷனில் ஜெயிச்சிடுறாங்க. அந்த சிந்தாமணி எலெக்ஷனில் தோத்ததுனால முத்து மேலே செம கோவமாக இருக்காங்க. அந்த முத்து மீனாவை சும்மா விடக்கூடாது, மீனாவுக்கு பெரிய வழி கொடுக்கணும், அதுக்கு அந்த முத்துவை தான் தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை செட் பண்ணி அனுப்புகிறாங்க முத்துவை கொலை பண்ணுறதுக்கு. ஒன்று சிந்தாமணி செட் பண்ண ஆள் முத்துவை குத்த போகிறான். ஆனால் முத்துவை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு மீனா அதில் போய் சிக்கிக்கிறாங்க. மீனாவை குத்திட்டு அந்த ஆள் எஸ்கேப் ஆகும்போது அங்கே உள்ள ஆட்கள்லாம் அவனை பிடிச்சி அடித்து உதச்சி யார்டா அப்படியெல்லாம் செய்ய சொன்னான்னு கேட்குறாங்க. ஆனால் அவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். இந்த நேரத்தில் முத்து இங்கே மீனாவை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு முத்துவோட குடும்பத்தில் உள்ளவங்களும் மீனா உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. ரேகாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நான் அப்போவே சொன்னேன் அந்த சிந்தாமணி கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லி. இப்போ பாருங்கள் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு ரேகா சொன்னதும் இங்கே விஜயா இருந்துக்கிட்டு என்னம்மா உங்கள் அம்மாவை பற்றி நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க, சிந்தாமணியோட பொண்ணா ரேகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரேகா இருந்துட்டு ஆமாம் நான் சிந்தாமணியோட பொண்ணு தான், அதனால தான் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட சொன்னேன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லி அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. இங்கே விஜயா இருந்துட்டு என்னம்மா உங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் தெரியாமல் அவங்ககிட்ட பழகுறீங்க ஆண்டி, அவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகா சொன்னதும் இங்கே ரவி இருந்துட்டு முதல்ல முத்துவை தான் குத்துறதுக்கு அந்த ஆள் வந்தான், ஆனால் அண்ணி தடுத்து நிறுத்துறதுக்காக போனாங்க, இப்படியோ அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொன்னதும் இங்கே விஜயாக்கு செம கோவமாக வருது. அந்த சிந்தாமணி என்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரேகாவும் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எங்கள் அம்மாவுக்கு எதிராக நானே சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு ரேகாவும் சப்போர்ட்டாக விஜய் கூட கிளம்பி சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. போலீஸை கூப்பிட்டுட்டு அங்கே போய்ட்டு சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. உடனே இது மாஸ்டர் குரல் மாதிரி இருக்கே, மாஸ்டராக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பக்கத்தில் போலீஸும் ரேகாவும் இருக்கிறத பார்த்துட்டு ரேகா நீயும் மாஸ்டர் கூட வந்திருக்க, என்ன விஷயம், போலீஸ் வேறு வந்திருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்குறாங்க. என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க, முத்துவும் மீனாவும் எனக்கு பிடிக்காது தான், ஆனால் அது உங்கள் உயிரெடுக்கிற அளவுக்கு நீங்கள் போயிடுவியா, நான் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு அறையிறாங்க. என்ன மாஸ்டர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி கேட்குறாங்க. என்னை பற்றி யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் உடனே உங்கள் பொண்ணு உங்களை பற்றி நல்ல விதமாக தான் சொன்னான், இந்த போலீஸையும் கூப்பிட்டு வந்திருக்கேன், போய் ஜெயிலில் கம்பி என்னங்க அப்போ தான் உங்களுக்கு பற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொன்னதும் சிந்தாமணி இருந்துக்கிட்டு நான் வெளியில் வர்றேன் அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரேகா நீயும் அம்மா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என்ன பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரேகா கிட்ட சொல்கிறாங்க. தப்பு பண்ண தண்டனை அனுபவிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.